ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ உங்களுக்கு உடனடியாக கொஞ்சம் சேருங்க. சரி கைஸ், இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலைட்மோஷன் அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் வந்து ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கைஸ் அலைட்மோஷன் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடும். அலைட்மோஷனுக்குள்ளே போன பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இம்போர்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த இம்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ வெரிஃபை லிங்க் லோடிங் ஆகும். அது பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கண்டினியூ டைம்லைன் கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்துடும். இதுதான் கைஸ் எடிட்டிங் பேஜ். இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் இப்போ உங்களுக்கு நான் வந்து லாஸ்ட்டு சாங் கொடுத்துருக்கேன். சாங்க்கு மேலே வந்து ஒவ்வொரு லேயர் ஒயிட் கலர் லேயர் தான் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த ஒவ்வொரு ஒயிட் கலர் லேயரில் நீங்கள் இப்போ வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிடணும். எல்லா ஒயிட் கலர் லேயர்லையுமே நான் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன் கைஸ். சரி கைஸ், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ லாஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒயிட் கலர் ஒவ்வொரு லேயரையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் வந்து ரைட் சைடு வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது இருக்க அந்த ஒயிட் கலர் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டாப்லவே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க கைஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா லேயர்ஸுக்குமே இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. நான் எல்லா லேயர்ஸுக்குமே நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன் கைஸ். சரி கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபோட்டோ எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிவிடுவோம். எல்லா லேயர்ஸ்லையுமே எஃபெக்ட் வந்து ஆட் ஆகி தான் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ண போதும். நம்ம இப்போ ஆட் பண்ணிவிடுவோம் ஃபோட்டோ. சரி கைஸ், இப்போ நம்ம வந்து எல்லா லேயர்ஸுக்குமே வந்து ஃபோட்டோ நம்ம கரெக்டாக ஆட் பண்ணிட்டோம் கைஸ். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டெப்பு சொல்லணும். அது வந்து சாரி கைஸ் மறந்துட்டு. இப்போ பாருங்கள், பேக் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, கீழே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி 9:16 ரேஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீழே இந்த க்ரியேட் ஆப்ஷன் லாஸ்ட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபில் கம்போசிஷன் ஏரியா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மேலே டாப்பில் வந்து 3 டாட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. 5வது இருக்கும். இப்படி இந்த மாடலில் 9:16 ரேஷியோவில் உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் அந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணி 3வது வரைக்கும் அந்த கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகும். அது பிறகு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இது ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக சேவ் ஆகிரும் கேலரியில். இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஃபோட்டோவும் வந்து 9:16 ரேஷியோவில் வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண பிறகு தான் கைஸ் நீங்கள் வந்து பேக் போயிட்டு இந்த மாதிரி இந்த ப்ரீசெட்டை வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணி இதில் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா கைஸ்? சரி கைஸ், இப்போ வந்து இது நம்ம அப்ளை பண்ணிட்டோம். மேலே டாப்பில் வந்து ஆரோ ஐக்கான் இருக்குல்ல, ரைட் சைடு அந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணி வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகுது கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டைம் முடிஞ்ச பிறகு கீழே வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிடும் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். மீண்டும் உங்கள் அபினேஷ்.